செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பாக நேற்றைய தினம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது. முன்னர் அறிவித்ததின்படி நீதிமன்ற கட்டளை பிரகாரம் மனித புதைகுழியில் இடம்பெற்ற ஆய்வு அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நேற்றைய தினம் கட்டளையிடப்பட்டிருந்தது. அந்த கட்டளையின் அடிப்படையில் நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா அவர்களின் அறிக்கை நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதுவரை செம்மணி சித்துப்பாத்தியில் இடம்பெற்றுள்ள அகழ்வு, முதலாம் கட்டம் இரண்டாம் கட்ட அகழ்வு ஆராய்ச்சியின்படி 65-80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இது அதன் குறிப்பாக இதிலே அந்த நீல புத்தக பை ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. மற்றது இதில் மீட்கப்படும் எண்பு கூடுதலாக சிறுவர்களுடனாக இருந்தது. அது தொடர்பான அறிக்கையினை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த நீல புத்தக பை மற்றும் பொம்மையுடன் கிடைக்கப்பெற்ற என்பது தொகுதி 4 தொடக்கம் 5 வயது சிறுமியுடைய சட்ட வைத்திய அதிகாரி நேற்று மன்றில் சமர்ப்பித்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியிலே குற்றவியல் தடயங்கள் காணப்படுவதாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் நேற்று தனது அறிக்கையில் அதனை குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவர் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், வளமையாக நல்லடக்கம் செய்யும் பொழுது காணப்படும் என்பது தொகுதிகள் போன்று இல்லாமல் அதற்கு மாறாக, அதாவது குற்றவியல் நடைபெற்றதற்கான தடயங்கள் இருப்பதாகவும் அதற்கு மாறாக இருப்பதாக அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதைவிட தற்போது முதலாம் கட்ட அகழ்வு முடிந்து இரண்டாம் கட்ட அகழ்விலே முதல் பகுதி முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்ட அகழ்வானது எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையும் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். செம்மணி அகழ்வு நடக்கும் இடத்திற்கு சிறிதனர்கள் தன்னை அனுமதிக்குமாறு போய் பார்ப்பதற்கு அனுமதிக்குமாறு சட்டத்தண்ணி மூலமாக நேற்று கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு நீதவான் இதனை பரிசீலிப்பதாக கூறியிருந்தார். அவரும் நேற்றைய தினம் நீதிமன்றில் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். மேலதிகமாக இந்த வழக்கில் நேற்று என்ன நடைபெற்றது என்பதை சட்டவதிய அதிகாரியின் காணொலி மூலம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலே எங்களுடைய செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பிலே மன்றிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன். உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர், அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்திருந்தோம். இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த 2 கிழமைகளிலே ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய இந்த வழக்கிலே அரசு சட்ட வைத்திய அதிகாரி, போலீசார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அப்போ இதில் இனி எதிர்வரும் காலங்களில் எப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும், எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதிவான் அவர்களால் மிக தெளிவாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும், அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கௌரவ நீதிவான் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்தகையோடு இணைக்கப்பட்ட கடல் எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கையில் இன்றைய தினம் இந்த குறிப்பிட்ட அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற பேராசிரியர் அவர்களால் ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையினுடைய அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியை கௌரவ நீதிமன்றத்திலே நான் கோரியிருக்கின்றேன். அந்த அறிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்டதன் பிற்பாடு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியும். செம்மணி அரியாலை சித்துப்பத்தி மயானத்தில் அகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தோம். அத்துடன் வேறு சிலரும் இந்த வழக்குகளிலே
தாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராவதற்காக இன்று நீதிமன்றத்தில் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் விண்ணப்பங்களை ஆராய்ந்த நீதவான் அவர்களையும் இந்த விடயங்களில் பங்கு பெற்றுவதற்கு அனுமதி அளித்திருந்ததுடன் இன்று நீதிமன்றத்திலே தடயவியல் நிபுணர் பேராசிரியர் சோமதாவா அவர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கையை இன்று நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தி காட்டியதுடன் அதிலே மிகவும் குறிப்பாக 78ஆம் இலக்கத்தில் காணப்பட்ட எலும்பு தொகுதி ஒரு குழந்தையினுடையது என்பது சிறுமியினுடையது என்பதுடன் 4 தொடக்கம் 5 வயதுடைய ஒரு சிறுமியாக இருப்பது என்பது உறுதியாகியுள்ளதாக கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அகலப்பட்டது வரை 65 எலும்பு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் மேலதிக 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், இது 21ஆம் தேதி இந்த மாதம் 21ஆம் தேதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும். இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் கூப்பிடப்படும். இன்று நீதவான் நிலையில் செம்மணி வழக்கு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் 2 விடயங்களையும் முன்படுத்தியுள்ளார். ஒன்று குறிப்பாக கண்டெடுக்கப்பட்ட அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு பகுதிகளில் மிக முக்கியமாக 65 எலும்பு பகுதிகள் முற்றுமுழுதாக எடுக்கப்பட்டிருக்கு. அதிலேயும் 63 முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்த்த மனித புதவுகளிலிருந்தும் அதற்கு பிறகு கண்டெடுக்கப்பட்ட புதவுகளிலிருந்து 2 எலும்பு கூடுதலாக மொத்தம் 65 எலும்பு கூடுதல் எடுக்கப்பட்டிருக்கு. அதிலேயும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுகின்ற எலும்பு கூடு சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கை போடப்பட்டிருந்ததற்கு அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்று மன்றத்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர்கள் பேராசிரியர் ஒரு இடைக்கால அறிக்கையையும் அதனைத் தொடர்ந்து என்னுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனுடைய சுருக்கமான விவரங்கள் மன்றத்தில் இன்றைக்கு நிஜவானவர்களினால் வெளிக்கொணரப்பட்டது. அதிலேயும் மிக முக்கியமாக 3 விடயங்களுமே அவர்கள் கோடிட்டு காட்டியிருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வளமையான உடலங்கள் தகனம் செய்வது போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற விடயப்பரப்பும் 3வது விடயப்பரப்புகள் இது சம்பந்தமான மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்கின்ற விடயப்பரப்புகளையும் அங்கே போட்டு காட்டியுள்ளனர். அதில் விடவும் அந்த அறிக்கையில் முக்கியமாக S25, S48, S56 என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களுடைய இன்று நம்பப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அவர்களுடைய உடுப்பு அல்லது உடுத்திருந்த உடைகள் அல்லது அவர்களுடைய பண்பியல் சம்பந்தமாக எலும்பியல் சம்பந்தமாக பாராட்டப்படுகிறது ஒருமித்த தன்மைகள் இருப்பதாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதிலேயும் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய 4 தொடக்கம் 5 வயது வரைக்குமாக உத்தேச வயதை கொண்ட சிறுமியினுடைய உடலமாக இருக்குமாக அது சந்தேகத்தினை தான் தெரிவிப்பதாக பேராசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடய பரப்புகள் அடங்கலான அறிக்கை இன்று மன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பு ஸ்ரீதரன் அவர்கள் தங்களுடைய பிரசன்னம் இந்த மனித புதகுழி நடைபெறுகின்ற பிரதேசத்திற்கு கட்டாயமாக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையினை மன்று இன்று பரிசீலனைக்கு கொள்ளப்பட்டது. ஏற்கனவே மன்று இருக்கின்ற கட்டளைகளுக்கு அமைவாக ஒரு நபர் விஜயம் செய்கின்ற போது அங்கே விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடபடி முறைமைகளினை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மன்றினால் பின்பற்றப்படுவதாக நீதவான் எடுத்து சொல்லியிருந்தார். அதற்கு நிச்சயமாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் 2 சட்டத்தரணிகள் மாலையில் 2 சட்டத்தரணிகள் என்று ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முறைமைப்படி ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இடைஞ்சல்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு மன்றினால்
அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் மன்று அனுமதித்திருக்கின்றது. இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விசேட நிபுணர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு மட்டும் மன்று அனுமதித்திருக்கின்றது. அது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் அல்லது புனைகதைகளையும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருந்த சான்றாதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளை மன்று விதித்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து காணப்படுகிறது. இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக அகழ்வு பணிகளினை 21ஆம் தேதி ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி மன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். ஆகவே 21ஆம் தேதி மீண்டும் இந்த குளறுபடி சம்பந்தமான நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். செம்மணி பகுதியில் உள்ள அரியாலை சுத்துப்பாத்தி இந்து மயானத்திலே அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள், மனித புதைகுழி தொடர்பாக குறிப்பாக கடந்த 17 வருடங்களுக்கு மேலாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய போராட்டம், கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள், அந்த குடும்பங்களோடு தொடர்புடையவர் என்ற வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கோரியிருக்கிறேன். அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பாக அதாவது புது தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு எமது தமிழன் 24 டிவி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். உங்களுக்கு நாங்கள் இதனுடைய அப்டேட்ஸ் அவ்வளவு நாங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை 21ஆம் தேதி அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. அது 21ஆம் தேதி அகழ்வு ஆரம்பிக்கப்பட்டவுடன் புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.